ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊட்டி பெஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பார் சாதம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு போட்டுட்டு ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்துருக்கேன். கொத்தவரங்காய், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது கூட சாம்பார் பவுடர் ஒரு 3 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக 1 ஸ்பூன் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். காய்கறியெல்லாம் போட்டாச்சு. இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வதக்கிட்டு பாருங்கள், காய்கறியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1.5 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இது இதோட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம். 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் சரி பார்த்துட்டு நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். நல்லா கொலைய வேக வைக்கணும். ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. எல்லா காய்கறியும் சேர்த்து ஒரு ஹெல்தியான ரெசிபி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஊட்டி பெஸ்டி சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.